ஹை கைஸ், உங்கள் ஜீம தமிழா இன்னைக்கு வந்து என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் நயன்தாரா இருக்காங்க. நயன்தாரா வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில வந்து என்னன்னா, நடிகர் தனுஷ் இருக்காருல, அவர் முகமுடியை வந்து கிழிச்சு எடுத்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்து மாதிரி பேசப்பட்டிருக்கு. ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நடிகர் நயன்தாராக்கோ நடிகர் தனுஷ்க்கும் என்ன நடந்துச்சு, ஏன் அதனால வந்து பாத்தீங்கன்னா அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. 3 பக்கம் அறிக்கை வந்து பேசப்படுது. அது என்ன நிலவரம் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம் நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்படி சொல்லி கொடுத்தா ஒரு முழுமை வந்து சார் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பிஸியாக ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அது 3 பக்க அறிக்கையில் வந்து என்னன்னா, தனுஷை பத்தி அவர் எப்படி பின்புலம் என்ன, எப்படி வந்து இருக்காரு, எப்படி வந்து பிஹேவியர் இருக்காரு, அவரோட வந்து பார்த்தீங்கன்னா உண்மை முகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 3 பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கையை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையில என்னையா சொல்லி இருக்காங்க, என்னையா இப்படி பேசுறவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அறிக்கை முன்னாடி என்ன நடக்குதுன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அறிக்கை எதுக்காக வந்துச்சு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அறிக்கை வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நடிகர் நயன்தாரா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆச்சு இல்லையா? திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபுட்டேஜ் எந்த இதுலையுமே வெளியிடல. இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பம் வீடியோ வந்து எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்திருந்தாங்க இல்லையா? ஆல்பம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து டெலிகாஸ்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தா லேட் ஆயிடுச்சு. இது வந்து எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணணும். இந்த பிசினஸ் எத்திக்ல வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்காங்க. யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டாக்குமெண்ட்ரி எடுத்துடலாம். இது வந்து நயன்தாரோடைய டாக்குமெண்ட்ரி எடுத்தனா, ஏன்னா ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டாக்குமெண்ட்ரி எடுத்துனா அவரோட ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு சேல் பண்ணி மிகப்பெரிய ஒரு பணத்தை வந்து லாபம் கேட்டலாம் அப்படின்ற நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டாக்குமெண்ட்ரி எடுத்துடலாம்னு பிளான் பண்றாங்க. டாக்குமெண்ட்ரி எடுத்ததுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் தனுஷ், இதுக்கு என்ன பேச வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல தான் விஷயமே இருக்கு. டாக்குமெண்ட்ரி எடுக்கும்போது நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சினிமாவுக்குள்ள வந்து சினிமால இருந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷை வந்து அவர் பற்றி லவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் திருமணம் எப்படி பண்ணாங்க, இதை பற்றி ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி எடுக்கணும் இல்லையா? இது ஹிஸ்ட்ரி எடுக்கும் போது தான் தெரிய வருது. ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பண்ணிட்டு அந்த இன்டர்வியூ பேட்டியில் எடுத்து வந்துட்டாங்க. இது நயன்தாரா வந்து கேரளால இருந்து இங்க சென்னைக்கு வந்து சினிமாவுக்கு வந்து வந்ததெல்லாம் எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காதல் எப்படி வந்துச்சு, விக்னேஷ் சிவன் கூட அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா காதல் எப்படி மலர்ந்துச்சு அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கும்போது என்னன்னா, இது வந்து படம் மேக்கிங் பண்ணாங்க இல்லையா? இந்த மேக்கிங் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் வந்து பார்த்தீங்கன்னா பேசின வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட் வீடியோ வந்து அதில் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் எடுக்கும் போது அந்த வீடியோ மேக்கிங் வீடியோ எடுத்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கினாங்க. இப்போ வந்து என்னன்னா, இந்த திரைப்படம் வந்து இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா, இந்த படத்துல வந்து ட்ரைலர் படம் வந்து முழுசா இந்த டாக்குமெண்ட்ரிக்கான வேலைகள் வந்து முழுசா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ட்ரைலர் விடுறாங்க. ட்ரைலர் விட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகுது. வெளியாகும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்சிகள் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து இது பண்றாரு, ரியாக்ட் பண்றாரு. ஏன்னா வந்து இந்த திரைப்படம் எடுக்கும்போது தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா பல கோடி வந்து லாஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படம் வந்து வெற்றி பெறத்துக்கு வந்து மிகப்பெரிய முயற்சி இருக்காரு. இதுல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்த டேட் இல்லாம ஜாஸ்திய பட்ஜெட். இப்போ வந்து ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா ஒரு 10 கோடி பட்ஜெட் சொல்றாங்கன்னா ஒரு 12 கோடி 13 கோடி பட்ஜெட் போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த படம் வந்து அதிகமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது வந்து நயன்தாரா வந்து இந்த படத்துக்கான பட்ஜெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியிட்டாங்க. வெளியிட்டதுக்கு அப்புறம் படம் வந்து நல்லா வெற்றிகரமாக ஓடிச்சு. ஓடுறதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் போய் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 வருஷம் மேல ஆகும்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து அந்த டாக்குமெண்ட்ல இருந்து வெளியிடும் போது அந்த படத்துக்கான நஷ்டீடு வந்து பாத்தீங்கன்னா அப்பயே ஆல்ரெடி நிறைய ஆயிடுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான என்ஓசி வாங்காம இன்க்ளூடிங் பண்ணிருக்கீங்க. இதனால வந்து பார்த்தா எனக்கு வந்து இது வந்து காப்பிரைட்ஸ் இதுல வந்து காப்பிரைட்ஸ் ஆக்ட்ல வந்து இது கொடுக்கணும், இல்லைன்னா வந்து இந்த படத்துக்கான உரிமைக்கான செலவுக்கான பணம் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி வந்து நீங்க கொடுக்கணும், இல்லைன்னா வந்து நான் காப்பிரைட்ஸ் வந்து இதுக்கு இது பண்ணுவேன், ஆக்ட்ல வந்து நான் வழக்கு வந்து பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லீகல் நோட்டீஸ் வந்து நயன்தாராக்கு வந்து தனுஷ் தரப்புல இருந்து போகுது. இந்த விஷயம் வந்து இப்ப நடக்கல. தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. யாரு கூட? நயன்தாரா அவங்க மேனேஜர் கூட, தனுஷோட மேனேஜர் கூட இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி போயிட்டு இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து இவங்க வந்து என்ஓசி வாங்காமையே இந்த படத்துல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைலர் வெளியாயிடுச்சு. ட்ரைலர் வெளியதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நோட்டீஸ் வந்து கொடுக்கும்போது இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரோட பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா கோவத்தை வந்து வெளிப்படுத்திட்டு தனுஷோட என்னென்ன எப்படி இருந்தாரு, தனுஷை பத்தி எல்லா டீட்டெயில் A to Z வந்து பாத்தீங்கன்னா வெளிக்கு பேசி இது வந்து பாத்தீங்கன்னா
அவரோட கெரியரு, அவர் எப்படி வளர்ந்தாரு, எப்படி பின்புலம், இப்படி அவர் பிஹேவியர், எப்படி ஆக்டிவிட்டி, ஆடியன்ஸ் கிட்ட வந்து எப்படி பேசுவாங்க, என்னென்ன நடக்கும் அப்படின்றத பத்தி ஃபுல் டீட்டெயில் பேசிட்டு, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்க வந்து திருத்திக்கணும், மாற்றி அமைச்சுக்கணும். ஒரு 3 செகண்டுக்கு 10 கோடி கேட்கறதெல்லாம் சரியா அப்படின்ற விஷயத்த வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாழ வீடு அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து கருத்துக்களை சொல்லி விக்னேஷ் சிவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில இருந்து சோசியல் மீடியால வந்து பயங்கரம் பேசிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து படம் எடுத்தார் இல்லையா, அதுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆச்சோ, படம் ஹிட் ஆச்சோ, சூப்பர் ஹிட் ஆச்சோ, அவரோட ப்ராடக்ட் படம் வந்து என்ன கூலிக்கான செலவுக்கு வந்து படத்துக்கான செலவு கொடுத்தாச்சு யாரு, தனுஷ் தரப்புல இருந்து. ஆனா பட் வந்து ப்ராடக்ட் இவங்களோட இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா தெரியாம எடுத்து யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தவறு. இதை வந்து தனுஷ் தரப்புல என்ஓசி வாங்கிட்டு நயன்தாரா யூஸ் பண்ணதெல்லாம் கரெக்ட். ஏன்னா வந்து இவ்வளவு பெரிய பிக் ஆக்டரை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் செய்யும்போது தனுஷை வந்து பாத்தீங்கன்னா இப்படி பேசுறது வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை. ஆக மொத்தத்துல 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நட்பத்தா இருந்தாங்க, தனுஷும் நயன்தாராவும். இது வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மனசுல ஒண்ணு வச்சுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்றீங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இதுல உள்நோக்கத்துல வந்து இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்ற விஷயமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து அறிக்கையில் வந்து பேசியிருக்கிறாங்க. இந்த அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா காலையிலிருந்து பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு தரப்போட அறிக்கை. ஒரு தரப்பு அறிக்கையில வந்து தனுஷ் வந்து எப்படி குறைவா பேசுறது, அவர் ஒரு உண்மை முகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல வந்து பேசிக்கிறாங்க. ஆனா வந்து தனுஷ் தரப்புல இருந்து இது வரைக்கும் எந்த ரியாக்ஷன் கொடுக்கல. ஆக்சுவலி வந்து தனுஷோட ப்ராடக்ட், அந்த தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மதிப்பீடு போடுறோம் அதுக்கான வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா தரப்ப கொடுக்கணும். கொடுக்காம இவங்க செய்யறது வந்து தவறு. இது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸுக்கு வந்து சும்மா செஞ்சு கொடுக்கல, நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து பிசினஸ் பண்ணி நீங்க வந்து பணத்தை சம்பாதிக்கிறீங்க. அதுல இருந்து இன்னும் அடுத்த கட்ட படம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமான வருமானத்துக்கு எதிர்க்காக இந்த விஷயத்த வந்து செய்றீங்க. இதை வந்து இவர் வந்து இவரோட ப்ராடக்ட்ல இருந்து எடுத்து நீங்க வைக்கிறது வந்து தவறு. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் காதல் மனது ஃபர்ஸ்ட் திரைப்படத்துல இருக்கு இல்லையா, அந்த திரைப்படத்துல வந்து தனுஷ் வந்து எடுத்த படத்துல வந்து இந்த மாதிரி நடந்ததுனால விக்னேஷ் சிவனுக்கும் தனுஷ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஈகோ இருக்கு. இந்த ஈகோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பழி தீக்கிறாரு அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பரவலா பேசப்பட்டு இருக்கு மீடியால. இது உண்மை முகம் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம்.